ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வந்து திருமலையில திறந்திருக்கும். சோ இந்த தரிசனம் போறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும்தான் மூலவர் தரிசனமும் வைகுண்ட துவார தரிசனமும் உங்களால பார்க்க முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ காமனா போற மாதிரியே சர்வ தரிசனம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த 10 நாட்களுக்கு மட்டும் சர்வ தரிசனம் அலௌடு கிடையாது. ஜனவரி 1ஆம் தேதி காமனா வந்து டிக்கெட் இல்லாம போகக்கூடிய சர்வ தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. 1ஆம் தேதி நைட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. மேபி வந்து 1ஆம் தேதி நைட்டுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2ஆம் தேதி விடிய காலையில வந்து ஒரு 3 மணி மாதிரி சொர்க்கவாசல் திறந்துருவாங்க. ஸோ அதனால காலையில அடுத்த நாள் வந்து 2ஆம் தேதியில இருந்து ஃபுல்லாவே அந்த 10 நாளைக்கும் டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க 2ஆம் தேதிக்கு மேல 11ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் போறீங்க, ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஆஃப்லைன்ல கவுண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தனியா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். எந்தெந்த கவுண்டர் நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே சரி, ட்ரெயின்ல போறவங்களும் சரி, எப்படி அந்த கவுண்டர்ஸ்க்கு போறது, எவ்வளவு தூரம் அப்படின்ற எல்லா வீடியோவும் நான் தனியா வந்து கொடுக்குறேன். அப்ப நீங்க வந்து போறவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல முக்கியமா இன்னைக்கு நியூஸ்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி தான். அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் இன்னைக்கு டெலிகிராம்ல வந்து கேட்டிருந்தீங்க, ஆஃப்லைன்ல இன்னைக்கு வந்து ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணலையா, வெப்சைட்ல வந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்கலையே, 26ஆம் தேதி அப்படின்ற அப்டேட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், 26ஆம் தேதி நைட்டு 10 மணி ஸ்லாட்டோட முடிஞ்சது தான் இருக்கு. 27ஆம் தேதிக்கான டிக்கெட் ஓபன் பண்ண அப்டேட் இன்னைக்கு வரல. ஆனா டிக்கெட் கொடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க. டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. காலையில வந்து ஒரு 7 மணிக்குள்ளே தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸும் இன்னைக்கு தர்ஷன் போன ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. வெப்சைட்ல அப்டேட் பண்ணல, ஆனா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்தது. ஸோ அதோட போட்டோஸ் கூட நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கான கோவில் கிளீன் பண்ணக்கூடியதை தான் நம்ம கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வைகுண்ட ஏகாதசி வந்து நெக்ஸ்ட் வீக் வருதுன்னா அந்த வாரத்துக்கு முதல் வாரம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை, எப்பயுமே அப்படிதான் வருஷத்துக்கு 4 முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமான நாட்களுக்கு இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்கும். கோவில் கிளீன் பண்ணிட்டு மூலவருக்கு வந்து பூஜைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் தரிசனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு 12 மணிக்கு மேலதான் வந்து தரிசனம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்லாட் அந்த மாதிரி கூட வந்து இன்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்கலாம். ஸோ டோக்கன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால வேணா காலையில சீக்கிரம் முடிஞ்சிருக்கலாம். இப்போ போயிருக்கவங்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தரிசனத்துக்கு டைம் ஆகும். ஏன்னா காலையில ஏர்லி மார்னிங் தரிசனம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனாலதான் மேபி வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த நியூஸ். கோபுரத்துக்கு தங்க கவசம் புதுப்பிக்கக்கூடிய பணியால திருப்பதி கோவில் இடம் மாறுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் செய்தித்தாள்கள்ல இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. நேத்து ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம செய்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்திருக்க செய்தித்தாள்ல இது வந்து கொடுத்திருக்காங்க. திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் ஆனந்த நிலையம் என்றழைக்கப்படும் கற்பகிரக கோபுரத்தின் தங்க கவசத்தை மாற்றம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் கோவில் அருகில் உள்ள இடத்துக்கு தற்காலிகமாக மாற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. இங்கு மூலவர் உள்ள 3 அடுக்கு ஆனந்த நிலையத்தின் கோபுரம் தங்கத்தால் வேயப்பட்டுள்ளது. கடந்த 839 பல்லவ மன்னர் விஜய தண்டிவர்மனால் கோவில் மூலஸ்தானம் கோபுரத்துக்கு தங்க கவசம் பொருத்தப்பட்டது. கடைசியா வந்து 1958 தான் இந்த தங்க கவசம் மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் 7 முறை மாற்றப்பட்டுள்ளது. ஸோ 8 மாதங்களுக்கு தற்போது இந்த தங்க கவசத்தை மாற்றியமைக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக கோவில் அர்ச்சகர்கள், ஆகம நிபுணர்கள், கட்டிடக்கலை நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆய்வு வந்து செய்யப்பட்டதாகவும், இதன்படி வரும் 2023 தங்க கவசத்தை மாற்றும் பணி துவக்கிறதுக்கான திட்டம் வந்து இடப்பட்டுள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணி 6 முதல் 8 மாதங்களுக்கு முடிக்கப்படும் எனவும் கருதப்படுது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 6ல இருந்து 8 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பக்தர்கள் வழிபடுவதற்காக கோவிலுக்கு அருகில் உள்ள இடத்தில் தற்காலிக கோவில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பாலாலயம் வரும் பிப்ரவரி 23 நடத்துறதுக்கான நாள் வந்து குறிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இங்க மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளின் விக்கிரகம் போன்ற மாதிரி வைக்கப்பட உள்ளது. மேலும் தற்போதுள்ள பெருமாளின் சக்தியை
ஒரு கும்பத்துக்கு மாற்றி அதுவும் தற்காலிக இடத்தில் வைக்கப்படும். கோவில் தற்காலிக இடத்துக்கு மாறினாலும் தற்போதுள்ள மூலஸ்தானத்தின் வழக்கம் போல பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். ஆனால் இதை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கடைசியாக 1950ல தங்க கவசம் மாற்றும் பணி துவங்கியது. 1958ல நிறைவடைந்தது. தற்போது தங்க கவசம் மாற்றும் பணியை 8 மாதங்களுக்குள் முடிக்கவும் திட்டமிட்டிருக்கு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 50ல ஆரம்பிச்சு 58ல முடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கே வந்து 8 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ 8 மாசத்துக்குள்ள இந்த பணிகள் வந்து முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காங்க. தேவஸ்தான ஆவணங்களின்படி 1958ல் 120 கிலோ தங்கம் மற்றும் 12,000 கிலோ செம்பு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போதைய தேவை எவ்வளவு என்பது குறித்தும் அது எப்படி சேகரிக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கான செலவு குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடந்த மாதம் தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையின்படி தேவஸ்தானத்திடம் தற்போது 10,300 கிலோ தங்கம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 16,000 கோடி ரூபாய் முதலீடுகள் உள்ளது. அதனால் தங்கம் மற்றும் செலவுகள் வந்து தேவஸ்தானத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது என்றும் கூறப்படுகிறதா வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 1950ல பக்தர்கள் தினமும் 100 கணக்கிலே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது நாளொன்றுக்கு 80,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா தரிசனத்துக்கு வராங்க. விடுமுறை நாட்கள்ல 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து வருகை தருகிறார்கள். இதனால் பக்தர்கள் நெரிசலை சமாளிப்பது தொடர்பாக தேவஸ்தானம் விரிவான ஆலோசனை வந்து நடத்தி வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஆல்ரெடி வந்து டிடிடி சொல்லியிருந்தாங்க. கோபுரத்துக்கு தங்க கவசம் வந்து புதுப்பிக்கும் பணி வந்து நடக்கும். இந்த புதுப்பிக்கும் பணியில வந்து பொதுமக்கள், அதாவது பொது பக்தர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கையா கிடைக்கக்கூடிய தங்கமும் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்றதையும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒர்க் ஆரம்பிச்சா 8 மாசத்துக்கு தரிசனம் இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இதுல இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வந்து தினமலர் நியூஸ்ல வந்திருக்கக்கூடிய தகவலா தான் இருக்கு. ஸோ இதே நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய தகவல். ஏன் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நம்ம காட்டுற தகவல் வந்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்ட உண்மையான தகவல் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது ரிலேட்டடா கண்டிப்பா டிடிடி வந்து அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி சுப்ரபாத சேவா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் எல்லாமே டிடிடி வந்து அஃபிஷியலா அப்டேட் கொடுத்தாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டோக்கன் இல்லாம போகக்கூடிய இலவச சர்வதர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து 36 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு டிடிடி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 31 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னைக்கு நிலவரப்படி மினிமம் வந்து ஒரு 15 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20-25 மணி நேரம் கூட மேக்சிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே ஸ்கூல் லீவு இதெல்லாமே ஹாலிடே வருது. அதேனால வருஷ கடைசி அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கோவில்ல ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்தனால ஸோ அந்த டைமுக்கு அப்புறமா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால கூட இன்னைக்கு உங்களுக்கு தர்ஷன் டைம் இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய தரிசனம் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு டோக்கன் இல்லாத தர்ஷன் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு காலையில 9 மணிக்கு 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய திருமலைக்கான ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேபி ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு சிலர் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாளுக்கான ரூம்ஸ் பத்தி கேக்குறீங்க. 300 ரூபா தரிசனம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ரூம்ஸ் வந்து கண்டிப்பா ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாசம் கடைசிக்குள்ள கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி விஷ்ணு நிவாசம் இங்க இருக்கக்கூடிய ரூம்ஸும், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு போகக்கூடியவங்க தொலப்பா கார்டன்ஸ்ல ரூம்ஸ் புக் பண்றதுக்கான எல்லா புக்கிங்குமே வந்து இந்த மந்த் கடைசிக்குள்ள ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன், அதே மாதிரி வந்து அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன் அப்படின்றது கூடவே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட்டும் அதுலேயே தான் சேர்ந்து வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசலுக்கு கிடையாது அப்படின்றனால மேபி ஜனவரி 1st வீக்ல ஓப்பன் பண்றாங்களா இல்லை இந்த மாசம் கடைசியில் ஓப்பன் பண்றாங்களா என்னன்றது டிடிடி அஃபிஷியலா இந்த அப்டேட் கொடுத்தாதான் தெரியும். ஸோ உங்களுக்கு ரூம் புக்கிங்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. 500 ரூபா தரிசனம் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா 500 ரூபா தர்ஷன் பத்தி டிடிடி வந்து அதை ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணாலும் இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. இதுக்குள்ள ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்றது ஒரு டவுட் தான். அதுவும் இல்லாம நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ 300 ரூபா தரிசனம் வந்து ரொம்ப கம்மியா தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 20,000 கணக்குல தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது உண்மைதான். நேத்து கொடுத்திருந்த ஒரு அப்டேட், அதாவது ஆஃப்லைன் டோக்கன் அப்டேட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா மொத்தமா 2 லட்சம் டிக்கெட்ஸோ ஏதோ வந்து இஷ்யூ பண்ணதா வந்து ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த இடத்துல பாருங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்ல வந்து 2,00,000 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அப்ப 2,00,000னா ஒரு நாளைக்கு வந்து 20,000 அப்படின்ற கணக்குல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க பேசும்போது 25,000 டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. பேலன்ஸ் 5,000 ரூ. 500 தர்ஷன்ல குடுப்பாங்களா ஒரு நாளைக்கு அப்படின்றது தெரியல. பட் எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய கவுண்டர் எந்தெந்த கவுண்டருக்கு எப்படி போகணும், எந்தெந்த கவுண்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். அக்கமடேஷன் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், புக்கிங்ஸ் எப்படி பண்றது, ஸோ என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, யார் யார் புக் பண்ண முடியும். ஏன்னா நாளைக்கு வந்து நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 20,000 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ரூம் அலாட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால ரொம்ப ஃபாஸ்டா நீங்க புக் பண்ணணும். ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணி ரூம் கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.